Hi, welcome to our channel Sarah Creations. Welcome to the episode 4 of Partiyum Petiyum series. This is V Sasra. This is my party Swarnalatha Sriraman. நமஸ்காரம். போன எபிசோட்ல நம்ம ரெண்டு பேரும் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படத்தை நாங்க பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த எபிசோட்ல போன எபிசோட்ல பார்த்த உயர்ந்த மனிதன் படத்தை விட ரொம்ப அதிகமா நாங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் நிறைய பார்த்த படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அந்த படம் என்னன்னா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஸ்டோரி சொல்ல போறேன். ஸ்டோரியா சொல்ல போறது கிடையாது. அதுலேருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத வச்சு நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த கதையே எவ்வளோ அழகா எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா லைக் ஃபாதரும் மதரும் பிரிஞ்சிருவாங்க. ஒன் ட்வின் ஃபாதர் எடுத்துட்டு போயிடுவாரு, ஒன் ட்வின் கேர்ள், ரெண்டுமே கேர்ள்ஸ் தான். ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரோட சிங்கிள் பேரண்டிங் வளர்ப்புல வளர்ந்து வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட ஒரு ட்வின் கேர்ள் இருக்கும் இல்லையா, ஹீரோயினோட மதரோட இந்த ட்வின் கேர்ள் வளரும். இது இந்த ஃபாதரோட இந்த கேர்ள் சைல்டு வளரும். ஸோ ஃபாதர் ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுத்து எவ்வளோ நல்லது எல்லாம் நல்ல பழக்கங்கள் வழக்கங்கள் எப்படி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத எல்லாம் கற்று கொடுப்பா. மதர் சைட்ல அம்மாவுமே ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் அந்த படத்துல பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா ரொம்ப திமிரா இருப்பாங்க. அவங்க ரொம்ப திமிரா இருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த அதர் ட்வின் வளர்ந்துட்டே வரும். இவங்க ரெண்டு பேருமே இப்படி ஒரு கோஇன்சிடென்ஸ்ல ஒரே ஸ்கூல்ல வரும்போது அவங்க பிக்னிக் போயிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த ட்வின் கேர்ள் ஹூ இஸ் க்ரோயிங் அப் வித் மதர் அண்ட் பாட்டி ரொம்பவே திமிர்னால இந்த நல்ல பொண்ணுக்கு சிலதெல்லாம் கெட்டதா பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிக்னிக்ல. அதனால they will be locked in a room. தனியா நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல பொண்ணுக்கு கெட்ட பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு என்ன சொல்றது பூச்சி மாதிரி வரும். இந்த நல்ல பொண்ணு போய் ஹெல்ப் பண்ணி எதுவுமே பார்க்காம நம்ம எனிமிலாம் பார்க்காம ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் எனிமியே இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கறத அதுல பார்க்கலாம். அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் உடைய கஷ்டம் புரிஞ்சுட்டு இன்னொரு கேர்ள் இருக்கிறது நல்லா எப்படி எதை நம்ம கத்துக்கணும் யார்கிட்ட இருந்து அப்படிங்கறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீ சொல்லு பாட்டி. இப்போ அந்த என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடுவோமே, என்ன பாட்டு? நான் உன்னை கொஞ்சம் போதெல்லாம் பாடுவேனே, என்ன பாட்டு? நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்து சுடரே, நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்து சுடரே, இளைய கண்ணின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை கலந்ததோ, வண்ண பூங்குடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ, அன்புள்ள மாமி ஆசையிலோர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தே. சூப்பர். அன்புள்ள மாணவியே, நீ குட்டியா குழந்தையா இருக்கச்சே உனக்கு நலம் நலம் தானா அப்படியே ஆரம்பிப்பேன். அதுல இன்னொரு பாட்டு இருக்கு சகஸ்ரா. அது இந்த சினிமா தெலுங்குல டப்பாச்சு, ஹிந்தியில டப்பாச்சு. இந்த குட்டி பத்மினி தான் டபுள் ஆக்ஷன். அதுல கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்போ அன்பில்லாது காட்டிலே அழும் பசங்க. அது அழும்போது நானும் அழுவேன். ஏன்னா பாவமா இருக்கும். ஒரு அப்பா ஒன்னு அப்பா கிட்ட ஒன்னு அம்மா கிட்ட ஏக்கமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவாதான். ஆனா அம்மாவுடைய மதர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவா. ஸோ நான் இந்த சினிமா பார்க்கும் பொழுது அந்த பெரிய லேடி வரும்போதெல்லாம் ஐயோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் டியூரிங் அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லவாளா இருந்தான்னு வச்சுக்கோ, அவ என்ன பண்ணணும், பெரியவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அம்மா அப்படியெல்லாம் கிடையாது. ஐ நோ அபவுட் மை ஹஸ்பண்ட்,
நீ வந்து இல்லாததெல்லாம் நீ வந்து சொல்லி என்னை ஸ்பாயில் பண்ற. நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா என் குழந்தைகளை நான் நன்னா வளர்க்க முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க குழந்தைகளை வளர்த்தாதான் அவ கான்பிடென்ட்டா வளருவா அப்படின்றது எனக்கு மேரேஜ் அந்த மாதிரி ஆகும்போதுதான் இந்த குழந்தையையும் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரிங்கிங் அப் த சில்ட்ரன் பை போத் பேரண்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியன்றது இந்த சினிமா பார்த்துதான் நான் கத்துந்தேன். அதாவது அந்த 7ஆம் கிளாஸ்ல படிச்ச பார்த்த சினிமாக்கும் எனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் பார்த்த சினிமாக்கும் அந்த டிஃபரன்ஸ் இன் மை மைண்ட் செட் அப்போ புரிஞ்சுதா. இப்போ உன்னோட ஏஜுக்கு நீ கரெக்டா சொன்ன, தட் இஸ் கேர்ள்ஸுக்கு வந்து கெட்டவாளா இருந்தா கூட அவளுக்கு தப்பு பண்ணினா கூட ஹெல்ப் பண்ணும் பொழுது நம்மளுடைய கேரக்டர் தான் வெளியில வருது அப்படின்னு நீ சொன்ன. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பெரியவாள அனுப்புறம் எனக்கு புரிஞ்சது. என்னுடைய புரிதல் என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்லவாளா இருக்கும் பொழுது பெரியவா இன்ஃப்ளூயன்ஸ் கெட்டதா இருந்ததுன்னா அவளை எஜுகேட் பண்ணிட்டு ப்ரையாரிட்டியை பார்த்துட்டு பசங்களை வளர்க்கணும், ஒன்னா இருந்து வளர்க்கணும். அதுதான் நான் இந்த சினிமா பார்த்து கத்துண்டது. பாய். Thank you. Please like, share and subscribe. இன்னைக்கு என்ன படம்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். பாய்.